நமஸ்காரம், அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரியும், வெல்கம் டு நாலேஜ் துனியா. இப்போ ராஷ்டிரபாஷா வருகிற ஆகஸ்ட் 18ஆம் தேதி நடக்கக்கூடிய தேர்வுக்கு ஃபுல்லாக நாங்கள் மாடல் கொஸ்டின் ஃபுல்லாக போட்டுட்ருக்கோம். ஏற்கனவே 3 செட்டு ஃபுல்லாக நாங்கள் போட்டோம். இப்போ 4th செட்டில் செகண்ட் பேப்பர் மதியம் நடக்கக்கூடிய தேர்வுக்கு இது போடுறோம். இந்த கொஸ்டினை பொறுத்து ஃபுல்லாக நீங்கள் டெஸ்ட்டு ரைட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக மார்க் கண்டிப்பாக எடுக்கலாம். இப்போ ஃபுல்லாக ஹெட்லைன்ஸ் ஃபுல்லாக பார்க்கலாம். கிசி ஏக்கு கஹானி கா சாராம்ச லிக்கியே. கஹானி அப்படிங்கும்போது கதை பகுதி. இந்த கதையில் 3 இருக்குது. ஏதாவது ஒன்று எழுதணும். மார்க் 10 மார்க்ஸு. கிசி ஏக்கு மகான் வியக்திக்கு ஜீவனி கா சாராம்ச லிக்கிய. ஜீவனி அப்படின்னா வாழ்க்கை வரலாறு. மகான்னா லீடர்ஸுடைய வாழ்க்கை வரலாறு பற்றி இந்த ஹெட்லைன்ஸில் எழுத சொல்லியிருக்காங்க. கதை பகுதியில் மொத்தம் 4 இருக்குது. இந்த இடத்துல 4ல் ஏதாவது ஒன்று எழுதணும். மார்க் 10 மார்க்கு. கிசி ஏக்கு விஷய பர் நிபந்து லிக்கிய. நிபந்துனா கட்டுரைன்னு அர்த்தம். ஜென்ரல் கட்டுரை. இது இதில் மொத்தம் 4 கொடுப்பாங்க. ஏதாவது ஒன்று எழுதணும். மார்க் 10 மார்க்கு. கின்கி தீன்கா பின்ன பின்ன அர்த்தோமி வாக்கியமி பிரயோகு கீஜே. இந்த ஒரு வாக்கியமாக கொடுத்துருவாங்க. அதுக்கு பின்ன பின்ன அப்படின்னா இதுக்கு இருள் பொருள் தருக அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு வாக்கியமாக எழுதுங்கன்றாங்க. இந்த இடத்துல சோனா தோனா 2ன்னு அர்த்தம். அந்த மாதிரி 2 பொருள் இப்போ கர் அப்படின்னா செய்யின்னு அர்த்தம், வேண்டுதல்னு அர்த்தம். அப்போ 2 பொருள் வருது. அந்த மாதிரி நம்ம எழுத சொல்லியிருக்காங்க. இதுக்கு மார்க் மொத்தம் 3 எழுதுனா போதும். ஒன்றுக்கும் மார்க் 2 மார்க்கு. சமானார்த்தி சப்த லிக்கியே. மற்ற சமானார்த்தி அப்படிங்கிறதுக்கு பொருள் எழுத சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல ஆகுனா ஃபயர்னு அர்த்தம். ஃபயர் நெருப்பு அப்படின்ற மாதிரி நம்ம ஹிந்தியில் இங்கே கொடுத்துருக்காங்க. ஹிந்தியிலே நம்ம ரைட் பண்ணணும். ஒன்றுக்கு ஒவ்வொரு மார்க்கு. வச்சன் பத்திலியே. வச்சன்னா சிங்குலர் ப்ளூரல் ஒருமை பன்மையாற்றுகள் அப்படின்ற மாதிரி இங்கே குத்தா. குத்தான்றது ஒரு நாய்க்கு இருக்கும். குத்தே அப்படின்னா நாய்கள் அப்படின்னு இந்த கோடை எடுத்துகிட்டு மேலே கும்பு போட்டுடணும். அந்த மாதிரி நம்ம பண்ணணும். இதுக்கு ஒன்றுக்கு ஒவ்வொரு மார்க்கு 6மே எழுதணும். லிங்க் பத்திலியே. லிங்க் பத்திலியனா ஜெண்டர் ஒருமை பன்மையாக மாற்றுக அப்படின்றாங்க. இந்த இடத்துல பாலக்னா சிறுவன் அப்படின்ற மாதிரி எழுதணும். இந்த இடத்துல பாலிகா அப்படின்னா சிறுமி அப்படின்ற மாதிரி நம்ம ரைட் பண்ணணும். ஒன்றுக்கு ஒவ்வொரு மார்க்கு. கின்கின் தீன் வாக்கியோங்கா வாச்சிய பத்திலியே. அப்போ சிங்குலர் ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் தான் மாற்றி. வாட்சி அப்படின்னா நேர்கூற்று அயற்கூற்றாக மாற்றுக அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுதான் இது மொத்தம் டோட்டலாக 6 இருக்குது. நீங்கள் ஏதாவது 3 எழுதுனா போதும். ஒன்றுக்கு 2 மார்க்கு. சூச்சனாக்கு அனுசார் பத்திலியே. இங்கே சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க. கீழே அவங்களே ப்ராக்கெட் எது நம்ம யூஸ் பண்ணுறது வேர்டு கொடுப்பாங்க. இந்த வேர்டு வச்சு இந்த வேர்ட்ஸை நம்ம ஃபார்ம் பண்ணோம். அதை பிரயோகம்னு உபயோகப்படுத்துங்க அப்படின்றாங்க. இதுக்கு மொத்தம் ஒன்றுக்கு 2.5 மார்க்ஸு. மொத்தம் டோட்டலாக அதுக்கு 5 மார்க்ஸு. லோகோக்தி கஹாவத்தோக்கா சம்ஜாயே. சம்ஜாயே அப்படின்னு இந்த ப்ராவர்ப் என்ன கொடுத்துருக்காங்க புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எழுதுங்க அப்படின்ற மாதிரி இங்கே ஹெட்லைன்ஸை சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல மொத்தம் 5 இருக்குது. ஏதாவது 2 எழுதுனா போதும். ஒன்றுக்கு 5 மார்க்ஸு. பிராந்திய பாஷாமி அனுவாத்தி கீஜியே. இங்கே ஹிந்தியிலே கொடுத்துருவாங்க. உங்களுக்கு பிராந்திய பாஷா அப்படின்னா உனக்கு தெரிந்த மொழியில் இது மொழியாக்கம் பண்ண சொல்லியிருக்காங்க. தமிழ் எழுத ஆங்கில மொழியில் நம்ம இதை படித்து பார்த்துட்டு அதில் எழுதுனா இதுக்கு மார்க் 5 மார்க்ஸ் பேராகிராஃபுக்கு. அடுத்து அதுக்கு கீழே பார்த்தீங்களா கொஷின் டைப்ஸில் சென்டென்ஸாக கொடுத்துருக்காங்க. இதையும் படித்து பார்த்துட்டு என்ன பண்ணணும், ஆங்கிலத்தில் அல்லது தமிழில் நம்ம எழுதணும். இந்த இடத்துல இதுக்கு 5 மார்க்ஸு. லாஸ்ட் ரோமனு ஹிந்தி அனுவாத் கீஜியே. இப்போ இங்கே தமிழ் மொழியிலும் கொடுத்துருக்காங்க, ஆங்கில மொழியிலும் கொடுத்துருக்காங்க. இது அவங்களே ஹெட்லைன்ஸில் ஹிந்தியில் தான் இதில் மொழியாக்கம் செய்யணும் அப்படின்ட்டு இருக்காங்க. இதை நீங்கள் படித்து பார்த்துட்டு என்ன பண்ணலாம், நீங்கள் ஹிந்தியில் நீங்கள் எழுதணும். மார்க் 15 மார்க்ஸு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட்டே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.